Hi friends, welcome to Showing Moon. Last videos la blouse oda back part and front part ku eppadi pattern போடுறது அப்படினு பாத்துறோம். இன்னைக்கு வீடியோல blouse oda sleeve வந்து எப்படி pattern போடுறது அப்படினு பார்க்கலாம். அதுக்கு first நீங்க chart வந்து fold பண்ணி எடுத்துக்கோங்க. First blouse oda height வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 1.5 inch வந்து நான் எடுத்துக்கிறேன். அதாவது ப்ளவுஸ்க்கு வந்து கை கீழ மடிச்சு எடுப்போம் இல்லீங்களா, அதுக்காக வந்து நான் 1.5 inch எடுத்துக்கிறேன். இது வந்து லைனிங் ப்ளவுஸ் கிடையாது. இதே லைனிங் ப்ளவுஸா இருந்துச்சு அப்படினா நீங்க 1/2 inch எடுத்தா போதும். அடுத்து ப்ளவுஸோட ஹைட் மார்க் பண்ணிக்கலாம். 6 inch எடுத்துருக்கேன். கீழே 1.5 inch மார்க் பண்ணீங்க இல்லையா, அதுக்கு மேலே வச்சு 6 inch மார்க் பண்ணிக்கோங்க. அதையும் நம்ம வந்து கோடு போட்டு எடுத்துக்கலாம். அடுத்து ஸ்லீவை வந்து நம்ம ஷோல்டரில் ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 inch வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அதையும் நீங்கள் கோடு போட்டு எடுத்துக்கோங்க. அடுத்து கேப் ஹைட் வந்து நம்ம மார்க் பண்ணணும். மேலே ஷோல்டருக்கு இடம் விட்டுருந்தோம் இல்லைங்களா, அதிலிருந்து 3.25 வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம ஸ்லீவோட அடிக்கை அகலம் வரையலாம். அதாவது பைசப் ரவுண்டு நம்ம மெஷர் பண்ணும்போது நமக்கு வந்து 7.5 inch வந்து கிடச்சிருந்தது அடிக்கை அகலம். அதை வந்து மார்க் பண்ணிக்கலாம். அது கூட ஒரு 1.5 inch வந்து சீம் அலவன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது பின்னாடி கை பிரித்து விடுறதுக்காக நம்ம ஆட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த 1.5 inch. பேக் பார்ட்டில் வந்து நம்ம 1.5 inch தான் ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ அதே போல் இங்கேயும் வந்து 1.5 inch தான் ஆட் பண்ணணும். மேலேருந்து கீழே கேப் ஹைட் 3.25 மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, ஸோ அதை வந்து மார்க் பண்ணிவிட்டு நம்ம கிராஸாக கோடு போட்டுக்கலாம். ஃபோல்டட் பகுதியிலேருந்து இந்த 7.5 மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அங்கே வந்து நம்ம கிராஸாக கோடு போட்டுக்கலாம். இந்த பகுதியில் தான் நம்ம வந்து ஸ்லீவோட கை வளைவு வந்து வரைய போகிறோம். அந்த சைடில் வரைஞ்சிருக்க 1.5 inch வந்து ஈஸ் அலவன்ஸ்க்காக நம்ம விட்டுருக்கிறது, சரிங்களா. ஸோ கீழே வந்து அகலம் கை அகலம் வந்து நமக்கு 13 கிடச்சிருந்தது. அதை வந்து நம்ம 2ஆக டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 6.5 கிடைக்கும். 6.5 மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1.5 inch வந்து நம்ம சீம் அலவன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். மேலே 1.5 inch ஆட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா சைடில், அதே போல் இங்கேயும் கீழே 1.5 inch ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து அந்த 7.5 inch மார்க் பண்ணதையும் கீழே 6.5 inch மார்க் பண்ணதையும் நம்ம வந்து ஒன்றா சேர்த்து கோடு போட்டுக்கலாம். சைடில் 1.5 inch மார்க் பண்ணதையும் நம்ம வந்து ஒன்றா சேர்த்து கோடு போட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம இன்னும் கை வளைவு பகுதி மட்டும் வரையணும். அதுக்கு ஃபஸ்ட் நம்ம வந்து அந்த ஃபோல்டட் பகுதியிலேருந்து 7.5 inch மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அங்கே வரைக்கும் வந்து நமக்கு டோட்டலாக எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். 8.25 இருக்குது. அதில் வந்து பாதி எவ்வளோன்னு பார்க்கணும். 4 பாயிண்ட்டு ஒரு கோடு வரும். அதை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். சென்டர் பாயிண்ட் எடுத்து நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். ஓகேங்களா. மார்க் பண்ணதுக்கப்புறம் மார்க் பண்ண இடத்துல இருந்து இந்த சைடில் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். 4 இருக்குது. ஸோ அதில் பாதி வந்து 2. அந்த 2 வந்து நம்ம அங்கே மார்க் பண்ணிக்கலாம். அதே போல் மேலேயும் பாதி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா 4 இருக்குது. அதில் பாதி வந்து 2. அதையும் வந்து நம்ம அங்கே மார்க் பண்ணிக்கலாம். இது நம்ம எதுக்காக மார்க் பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்லீவ் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக வரைகிறதுக்காக தான் இந்த மாதிரி மார்க்கிங் போடுறோம். ஸோ மேலே சென்டர் பாயிண்ட்லேருந்து மேலே வந்து ஒரு 1/2 inch வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 7.5 inch மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அங்கேருந்து உள்ளே ஒரு 1/2 inch தள்ளி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஸ்லீவை வந்து ப்ளவுஸில் ஜாயின் பண்ணும்போது ஏற்ற இறக்க வராமல் இருக்கிறதுக்காக இப்படி வந்து மார்க் பண்ணுறோம். ஸோ நம்ம அங்கே ஃபோல்டட் பகுதியிலேருந்து ஒரு 2 inch தள்ளி அங்கேருந்து அப்படியே வளைவாக கொண்டு வந்து நம்ம 1/2 inch மேலே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அங்கே வரைக்கும் கொண்டு வந்து முடிச்சுருங்க. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த 1/2 inch உள்ளே தள்ளி மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அங்கேருந்து ஒரு ஸ்லாண்டிங்காக ஒரு கோடு போட்டுருங்க. இதுதான் வந்து நம்மளோட பேக் பார்ட்டுக்கான கை வளைவு, சரிங்களா. அடுத்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம கை குழிவாக வரையலாம். அதுக்கு வந்து அதிலேருந்து ஒரு 1/4 inch வந்து கீழே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த 7.5 inchக்குள்ளே ஒரு 1/2 inch தள்ளி மார்க் பண்ணிங்க இல்லையா, அங்கே இருந்து அந்த 1/4 inchல டச் ஆகி அப்புறம் சென்டர் பாயிண்டில் டச் ஆகி மேலே நீங்கள் வந்து ஸ்லீவ் ஆரம்பிச்சிருந்தீங்க இல்லையா, அங்கே வந்து முடிச்சிடணும். நான் வரைகிற மாதிரியே வரைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கை வந்து எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் செம்ம பர்ஃபெக்டாக வரும். அவ்வளோதாங்க. முன்கைக்கு வந்து நம்ம குழிவாக வரைஞ்சாச்சு. சரிங்க, இனிமேல் நம்ம வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம்.
ஃபஸ்ட்டு நம்ம பேக் பார்ட்டோட ஸ்லீவை வந்து கட் பண்ணிக்கலாம். பார்த்து மெதுவாக கட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் பேட்டர்ன் போட்டு ஸ்லீவ் வந்து கட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ஆம்ஹோல் கிட்ட வந்து எந்த ஒரு சுருக்கமும் இருக்காது. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தவறாமல் கிடைக்கும். இப்போ நம்ம ஃப்ரண்ட் ஸ்லீவே வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த குழிவாக நம்ம வரைஞ்சிருந்தோம் இல்லைங்களா ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு, அதை வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஒரு ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோஸ் எல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் போட்டுட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஒரு எஸ் ஷேப்பில் வரும் சரிங்களா. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு பேக்குன்னு நம்ம எழுதி வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகாது. நீங்கள் குழிவாக கட் பண்ணது வந்து ஃப்ரண்ட்டு, பின்னாடி இருக்கிறது வந்து நமக்கு வந்து பேக்கு சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஸ்லீவ் பார்ட் வந்து எப்படி பேட்டர்ன் போடுறது அப்படின்னு பார்த்துருந்தோம். அடுத்த வீடியோவில் பெல்ட், அதாவது பட்டிக்கு வந்து எப்படி நம்ம பேட்டர்ன் போடுறது அப்படின்னு பார்க்கலாம். தேங்க்யூ.